வணக்கம். இன்றைய மாலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மன்னரில் முன்னெடுக்கப்படவிருந்த காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் இடைநிறுத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி. அனுர அரசாங்கத்துக்கு எதிரான பேரணிக்கு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அழைப்பு. ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யுமாறு வலியுறுத்தி போராட்டம். சாங்கப்பட்டி பெண் கொலை சம்பவம், பிரதான சந்தேக நபரான யாழ்வாசி கைது. தொடர்வது விரிவான செய்திகள். மன்னாரில் முன்னெடுக்கப்படவிருந்த காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதை இடைநிறுத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நாடளாவிய ரீதியில் மேல் புதுப்பிக்கப்படும் வளங்களின் விரிவாக்க திட்டத்துக்கு அமைய அதிகளவான காற்று ஆற்றல் வளம் கொண்ட பிரதேசமாக அடையாளம் காணப்பட்டுள்ள மன்னார் தீவில் 3 காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்கள் திட்டமிடப்பட்டிருந்தன. குறித்த கருத்திட்டங்களில் ஒரு கருத்திட்டமான தம்பபவனி காற்றாலை மின் உற்பத்தி நிலைய நடவடிக்கைகள் 2021ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஏனைய கருத்திட்டங்களான 20 மெகாவாட் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் 50 மெகாவாட் காற்றாலை மின் உற்பத்தி நடவடிக்கைகள் முறையே 2 தனியார் நிறுவனங்களால் 2025 டிசம்பர் மற்றும் 2026 டிசம்பர் மாதத்தில் ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. பிரதேச மக்கள் சமர்ப்பித்துள்ள சொற்றாடல் மற்றும் சமூக பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு மன்னார் தீவு மக்களின் விருப்பமின்றி தொடர்ந்தும் குறித்த தீவில் காற்றாலை மின் உற்பத்தி கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டாம் என ஜனாதிபதியினால் ஏற்புடைய அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக வலுசக்தி அமைச்சரால் அமைச்சரவைக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. அதற்கமைய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு எதிரான மக்கள் பேரணியில் மஹிந்த, ரணில் மற்றும் முக்கிய அரசியல் புள்ளிகளை களமிறங்குவதற்குரிய முயற்சி எடுக்கப்பட்டு வருகின்றதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. நுகைகுடையில் எதிர்வரும் 21ஆம் திகதி அரசாங்கத்துக்கு எதிரான பேரணி நடைபெறவுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராயபக்ச, மைத்திரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க, கோத்தபாய ராயபக்ச மற்றும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன ஆகியோரை களமிறக்குவதற்குரிய அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மேற்படி பேரணியில் ஐக்கிய தேசிய கட்சி, சுதந்திர கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்பன பங்கேற்றாலும் அந்த கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்பார்களா என்பது பற்றிய அறிவிப்புகள் வெளியாகவில்லை. இந்த நிலையிலேயே கூட்டத்தில் உரையாற்றிவிட்டாலும் வந்து அமர்ந்திருக்குமாறு அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என தெரிய வருகின்றது. நுகைகுட பேரணியில் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி பங்கேற்காது என்பதனால் அந்த பேரணியில் முக்கியத்துவம் குறையக்கூடாது என்பதற்காகவே இந்த நகர்வு முன்னெடுக்கப்படுகின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் மேற்படி தலைவர்கள் பங்கேற்பார்களா என்பது குறித்த தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. பாடசாலையின் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய வலியுறுத்தி கிளிநொச்சி வடக்கு கல்வி வலயத்துக்கு உட்பட்ட புளியம்பொக்கனை களவெட்டித்திடல் நாகேஸ்வர வித்தியாலய பெற்றோர்கள், பழைய மாணவர்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று காலை பாடசாலையின் நுழைவாயிலை மறித்து கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் மாணவர்களும் வகுப்பறைக்கு செல்லாது நுழைவாயிலில் காத்திருந்தனர். குறித்த இடத்துக்கு கிளிநொச்சி வடக்கு வலய திட்டமிடல் பிரதி கல்வி பணிப்பாளர் வருகை தந்து பெற்றோர்களுடன் கலந்துரையாடி விடுமுறை நிறைவடைந்ததும் ஆசிரியர் வெற்றிடம் நிரப்புவதற்குரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. பூநகரி சாங்கப்பட்டி பகுதியில் பெண்ணொருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு முகம் உள்ளிட்ட பகுதிகளில் எரியக்கூடிய திரவம் ஊற்றி எரிக்கப்பட்டு கடலுக்குள் வீசப்பட்ட சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பிரதான சந்தேக நபர் கிளிநொச்சி மாவட்ட குற்றத்தடுப்பினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் பூநகரி வீதியில் 18வது மைல்கல் அருகில் கடந்த 12ஆம் திகதி பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணின் தங்க நகைகள் கொள்ளையிட தெரிய வந்தது. குறித்த பெண்ணின் தலையில் குத்தப்பட்டு முகம் உள்ளிட்ட பகுதிகளில் எரியக்கூடிய திரவம் ஊற்றப்பட்டு எரிக்கப்பட்டு கடலுக்குள் வீசப்பட்டுள்ளார். அவரது நுரையீரலில் நீர் புகுந்து மூச்சு திணறலால் உயிரிழந்தது உடற்கூற்று ஆய்வில் தெரிய வந்துள்ளது. குறித்த பெண் கடந்த 11ஆம் திகதி வவுனியாவில் உள்ள தனது உறவினர் வீட்டுக்கு செல்வதாக கூறி வீட்டிலிருந்து வெளியே சென்றதாக அவரது கணவர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளில் கொலை சம்பவம் தொடர்பில் மருந்தக
மருந்தகம் ஒன்றின் உரிமையாளரும் உதவியாளரும் கொள்ளையிட்ட 30 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளுடன் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 51 வயதுடைய மருந்தகம் ஒன்றின் உரிமையாளர் ஆவார். 32 வயதுடைய அதே மருந்தகத்தின் உதவியாளரும் ஆவார். இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பிரதான சந்தேக நபர் கிளிநொச்சி மாவட்ட குற்றத்தடுப்பினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். நீதியமைச்சின் முன்னாள் செயலாளரும் ரணில் விக்ரமசிங்கவின் முன்னாள் சிரேஷ்ட ஆலோசகருமான சரித ரத்வதே நிதி முறைகேடு தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார். 2015 ஆண்டு ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்த காலத்தில் சரித ரத்வதே ஒரு சிரேஷ்ட ஆலோசகராக பணியாற்றினார். 2015 ஆண்டில் நிலையான கொள்முதல் நடைமுறைகளை மீறி 50 தற்காலிக கிடங்குகளை வாங்கியது தொடர்பான விசாரணை தொடர்பாக இந்த கைது நடந்துள்ளது. இந்த தற்காலிக கிடங்கு இலங்கை அரசு வர்த்தக கூட்டுத்தாபனத்தின் மூலம் 90 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான செலவில் வாங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. சூடானின் எல்பாசர் நகரை துணை ராணுவ படையான RSF கைப்பற்றிய பின்னர் ஆயிரக்கணக்கானோர் காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எல்பாசர் நகரை சூடான் ராணுவத்திடமிருந்து RSF குழு அண்மையில் கைப்பற்றியதை தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் எல்பாசர் நகரில் மனித உரிமை மீறல்கள் பெரிதும் ஏற்பட்டுள்ளதாக பல சர்வதேச அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன. சூடானில் சக்தி வாய்ந்த இரு ராணுவ தலைமைகளுக்கு இடையிலான அதிகார போட்டியின் விளைவால் உள்நாட்டு போர் நடைபெற்று வருகின்றது. சூடானின் அதிகாரப்பூர்வ ராணுவ தலைவரான ஜெனரல் அப்தல் பதாக் அல் பூர்கான் தலைமையில் SRF எனும் சூடான் ஆயுதப்படைகள் அமைப்பு செயல்பட்டு வருகின்றது. டார்பூரில் இனப்படுகொலை செய்த ஜன்ஜாவித் போராளி குழுவைச் சேர்ந்த ஜெனரல் முகமது கம்தான் டெகாலோ தலைமையிலான RSF எனும் துணை ராணுவ விரைவு படைகள் செயல்பட்டு வருகின்றன. நீண்ட காலமாக சர்வாதிகாரியாக இருந்த ஓமர் அல் பஷீரை 2019 ஆட்சியிலிருந்து அகற்றியதிலிருந்து இரு பிரிவினரும் இணைந்து முக்கிய பங்கு வகித்தமை தெரிய வருகின்றது. எல்பசாரில் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருப்பதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. பெண்கள் மற்றும் சிறுமியருக்கு எதிராக பாலியல் வன்முறைகள் மற்றும் கூட்டு பாலியல் வன்முறைகள் நடப்பதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன. RSF தாக்குதலுக்கு பயந்து 36,000க்கும் மேற்பட்ட மக்கள் கால்நடையாக அருகிலுள்ள தாவிலா போன்ற நகரங்களுக்கு தாப்பி சென்றுள்ளனர். இந்த நிலையில் ஆயிரக்கணக்கானோர் மாயமாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. டிப்ளோமேட்டிக் விளையாட்டுக் கழகம் ஏற்பாடு செய்த கால்பந்து போட்டியில் சவுதி அரேபியாவும் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவும் சாம்பியன் பட்டத்தை வென்றன. டிப்ளோமேட்டிக் விளையாட்டுக் கழக தலைவர் சலீம் சிராஜ் மற்றும் அவரது குழுவினால் ஏற்பாடு செய்த இந்த போட்டி கொலன்னாவ ஒமாகிலியா மைதானத்தில் அண்மையில் நடைபெற்றது. இதில் சவுதி அரேபியா, இந்தியா, ஐக்கிய ராஜ்யம், ஐக்கிய அரபு ராஜ்யம், குவைத், சுவிட்சர்லாந்து, ஓமான், கனடா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, மாலைத்தீவு மற்றும் கட்டார் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த அணிகளுடன் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம், ஐக்கிய நாடுகள் சபை போன்ற சர்வதேச அமைப்புகளின் அணிகளும் பங்கேற்றன. இதன்போது கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இந்திய அணி ஐநா அணியை தோற்கடித்ததோடு கால்பந்து இறுதிப் போட்டியில் சவுதி அணி இந்தியாவை வீழ்த்தியது. சாம்பியன் அணியினர் சப்ரி பஹாவுதீன் மற்றும் JJ அறக்கட்டளை தலைவர் கலாநிதி IYM கானிப் ஆகியோரிடமிருந்தே கிண்ணத்தை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது.